கந்தன் என்று சொன்னாலே பகைவர்களுடைய பராக்கிரமத்தை வற்றச் செய்கிறவன் என்று பொருள். சத்ரூம் சோஷய தீதி ஸ்கந்தகா என்பது நிகண்டு. நேற்று சூரனை சம்ஹாரம் செய்து சூர சம்ஹார நிகழ்வு முடிந்து இன்றைக்கு முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு அற்புதமான திருநாள். இந்த திருநாள்ல நம்ம முருகனை நினைச்சோம்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கருணை கடவுள் முருகப்பெருமான். பச்சை மயில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சமகற்றும் மயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராற அருள்விழியும் மாமுகங்கள் ஆறும் விரிகரணம் சிந்த புனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்தோன்ற வந்து இடுக்கண் எல்லாம் பொடிபடுத்தி எவ்வரமும் தந்து புகுந்து உல்லாசமாக உளத்திருந்து என்று முருகப்பெருமானுடைய பேரை சொன்னாலே நம்முடைய பயத்தெல்லாம் போக்கி நமக்கு ஓடி வந்து அருள் புரிவான் அப்படின்னு பாடுறார் குமரகுருபரர் சுவாமிகள். முருகப்பெருமானுக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. முருகப்பெருமானுக்கு 12 தோள்கள், தமிழ்ல உயிரெழுத்து 12. முருகப்பெருமானுக்கு 18 கண்கள், தமிழ்ல மெய்யெழுத்து 18. ஆயுத எழுத்தான அக்குல இருக்கிற 3 புள்ளியையும் இணைச்சா முருகப்பெருமானுடைய வேலினுடைய இலை வடிவம் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள், தமிழ்ல வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த 3த்துலயும் 6 எழுத்துக்கள். தமிழ் முருகு அழகு அப்படின்னு முருகப்பெருமானுக்கு எத்தனை பெயர்கள். முருகுனாலே அழகு, முருகப்பெருமான் தானே. அந்த முருகுல மூ மெல்லினத்தையும் ரூ இடையினத்தையும் கூ வல்லினத்தையும் குறிக்கும். இப்படி முருகப்பெருமானுக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா புலவர் புராணத்துல வர ஒரு பாடல் ரொம்ப அழகா இருக்கு. கன்னிகர் மெய்யும் சென்னி கணமுரள் இனத்தின் கூறும் திண்ணமை தோள்களே போல் திகழ்தரு உயிரும் வேறொன்றும் எண்ணுதற்கரியதாகும் எக்கமும் இயலில் காட்டும் புண்ணிய முனிக்கோள் செவ்வேள் பொற்பத தடிமைதானே என்று புலவர் புராணத்தில் அகத்திய சருக்கத்தில் ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. இப்படி முத்தமிடும் முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி இறைவனுடைய திருவருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.